தினகரன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க எடப்பாடியை மாத்தலான்னு இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னா ஒருவேளை சொல்லியிருந்தா அவர் அமைதியா இருப்பாரா, இல்ல இன்னைக்கே போருக்கு கிளம்பிடுவாரா? போருக்கு கிளம்பி எங்க போக போறாரு? போர் களத்துக்கு போன கிளம்பி என்ன ரெடியா கடுமையா விமர்சிக்கிறது, அதாவது ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு பேசுறாரு. சொல்றாருன்னா, என்னிடம் சொல்லி இருந்தால் நான் நேரம் வாங்கி கொடுத்திருப்பேன் அளவுக்கு நீ யாருன்ற கிட்டத்தட்ட மறைமுகமா கேட்கிற. மாநில தலைமை பத்திரிகையில பேரு அடிப்படுது, இவ்வளவு தூரம் 3 பேட்டி கொடுக்குறாரு, அப்புறம் என்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறது தான் ஆணவம்னு அவர் சொல்றாரு. ஒரு தலைவரை மதிக்கிற வழிமுறை நடைமுறை அது அல்ல, இதைத்தான் ஆணவம்னு அவர் சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் மேல அவர் தனிப்பட்டது கிடையாது. நயினாரும் சொல்றாரு எனக்கு டிடிவிக்கு எந்த தனிப்பட்ட, இன்னும் சொல்ல போன எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, அரசியலுக்கு அறிமுகப்படுத்தி அவரை அடையாளப்படுத்திய முதல் நபர் டிடிவி தினகரன். முதல் முறையா அவர் தான் ஜெயப்பேரவை மாவட்ட செயலராக நியமிக்கிறார். மாவட்ட செயலராக நியமிக்கிறார் திருநெல்வேலியில, மாநகர் மாவட்ட செயலர். நன்றியை நான் மறக்க மாட்டேன், இன்னும் மறக்க மாட்டார். சார் தான் சொல்றார். நான் என்ன கேட்கிறேன், ஆணவம்னு ஏன் சொல்றார்? ஓபிஎஸ் தனிநபரோ, அவருக்கு முன்னாடி 4 பேரோ 40 பேரோ 4 லட்சம் பேரோ 40 லட்சம் பேரோ, உங்கள் அணியில் அவர் ஒரு அங்கமா இருந்தவர் கோவிச்சுக்கிட்டு வெளியே போயிருக்காருன்னா அந்த நிமிஷம் போகல. நான் பிரதமரை பார்க்க நேரம் கேட்டேன், கிடைக்கலன்னு சொன்னா, அண்ணே போன்ல இவர் போயிருக்கணும், என்னை அழைக்கவில்லை, போன் வரலைன்னு ஒரு சொல்லியிருக்க கூடாது.